சைடில் தெரியக்கூடிய ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நான் உங்களுக்காக இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஒரு 28 செகண்ட் பார்த்துட்டு மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான 5 பழ வகைகளில் முதலாவது மாம்பழத்தில் விட்டமின் சி, பீட்டா கேரோட்டின் சத்துக்களும் வாழைப்பழத்தில் பொட்டாசியம், ஃபைபர் சத்துக்கள் நிறைந்துள்ளன. அது மட்டுமின்றி பப்பாளி பழம், கொய்யாப்பழம், மாதுளை ஆகிய பல வகைகளில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைந்திருப்பதால் உங்களுக்கு நன்மை. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான ஷார்ட்ஸ் வீடியோவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி பாட்டை பேஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலுமே காமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. நான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற ஃப்ரீயான 4 ஸ்டெப்ஸில் முதலாவது ஸ்டெப் ChatGPT அப்படின்ற ஏஐ பாட்டை உங்கள் லேப்டாப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கூகுளில் ஓப்பன் பண்ணிட்டீங்கனால் அந்த ஏஐ பாட் கிட்ட 30 செகண்ட் வீடியோ ஸ்கிரிப்ட் கேட்கலாம். டைட்டில் அப்படின்றது ரொம்பவே சிம்பிளாக கொடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஹெல்த்தி ஃப்ரூட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன்னா எனக்கு அந்த 5 ஃப்ரூட்டை மட்டும் எக்ஸாக்டாக சொல்லுது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் டைட்டில் சிம்பிளாக கேட்கும்போது உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து சூப்பராக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபார் ஷார்ட்ஸ் வீடியோக்கு எஸ்பெஷலி. ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே ChatGPT அப்படின்ற பாட் கொடுத்த ஆன்சரை ஜஸ்ட் உங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஃபார்மேட்டை கிரியேட் பண்ண போகிறோம். வாய்ஸ் ஓவரும் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது டேப்ல பிக்டோரி AI அப்படின்றத போடுங்க. PICTORYன்னு போட்டிங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஒரு சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஃப்ரீ ட்ரையலை பயன்படுத்திக்கலாம். கெட் ஸ்டார்டட் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய பேஜில் ஸ்கிரிப்ட் டு வீடியோ ப்ரொசீட் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணும்போது மேலே டைட்டில் அப்படின்றத நான் ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஹெல்த்தி ஃபுட்ஸ்னு கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன டைட்டில் சூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் க்ரியேட்டிவாக கொடுக்கலாம். ஸோ க்ரியேட்டிவாக எந்த அளவுக்கு டைட்டில் சூஸ் பண்ணி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்ட அளவுக்கு பெட்டராக இருக்கும். மேலே ப்ரொசீட்னு கொடுத்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த ஸ்கிரிப்ட்டுக்கு என்ன டெம்ப்ளேட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெமன் அப்படின்ற டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா? அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட்னு கொடுத்ததுக்கப்புறமா அந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற பிரகாரம் என்ன சைஸில் வீடியோ வேணும்னு கேட்கும். ஷார்ட் வீடியோ பொறுத்தளவுக்கு 9:16 தான் ரேஷியோ அப்படின்றதுனால நான் கொடுத்து ஓகே பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் லோட் ஆகிட்டு வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே நமக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்ஸ் வீடியோ ஃபார்மேட்டை வித்தின் ஃபாண்டோட கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு கிரியேட் ஆன அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வாட்டர் மார்க் இருந்தால் கவலைப்படாதீங்க. ஃப்ரீ ட்ரையலை பொறுத்தளவுக்கு பிக்டோரி அப்படின்ற வாட்டர் மார்க் மட்டும் தான் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இருக்கும். ஸோ ப்ரிவியூ அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்த ஷார்ட்ஸ் வீடியோ கிளியராக இருக்கா, ஃபாண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பேக்ரவுண்ட் இமேஜஸுமே ப்ராப்பராக லோட் ஆகுதா அப்படின்ற விஷயத்தை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் இதுலேயே அதில் மியூசிக் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பாங்க. இல்லை மியூசிக் வேணா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேனாலுமே இல்லை ஆட் வாய்ஸ் ஓவர் அப்படின்ற இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனும் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மியூசிக் மட்டுமே போதும் நினச்சிங்கன்னா அது காப்பிரைட் இல்லாத மியூசிக் தானே செக் பண்ணி பார்த்துட்டு மேலே ஜென்ரேட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஸ்டெப்பில் இதுவே ஜென்ரேட் பண்ணும் உங்களுடைய வீடியோவை. பண்ணதுக்கு அப்புறமா கீழே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அது ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்கள் பிசியில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா தமிழில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே மச் பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏஐயில் இங்கிலீஷில் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி வாய்ஸ் ஓவர். ஆனால் தமிழில் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக் ஆகும். அதனால் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் மொபைலில் என்ன அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்களோ சிம்பிளாக அந்த வீடியோவை ப்ராப்பராக அதுக்குள்ளே கொண்டு வந்து தமிழில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலே மச் பெட்டராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.